சமீபத்துல நம்ம இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு ஒரு பெரிய வரலாற்று சாதனையை செஞ்சிருக்காங்க. இனிமே ஒலியை விட 8 மடங்கு வேகத்துல, அதாவது ஒரு மணி நேரத்துக்கு சுமார் 9800 கிலோமீட்டர் வேகத்துல பறந்து போய் எதிரிகளோட ரேடார்ல சிக்காம வானத்துல யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாத ஒரு பிரம்மாண்டமான ஏவுகணையை உருவாக்குறதுக்கான மிக முக்கியமான ஒரு சோதனையில இந்தியா ஜெயிச்சிருக்கு. இந்த வெற்றி இந்தியாவை ரஷ்யாவுக்கு அடுத்தபடியா ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தொழில்நுட்பத்துல ஒரு பெரிய சக்தியா மாத்த போகுது. இந்த டெக்னாலஜி எப்படி வேலை செய்யுது, இது சீனா பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு என்ன சொல்ல வருது, இதை பத்தி தான் இந்த வீடியோல விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் வெறும் ஒரு ஏவுகணை பத்தினது இல்ல. இது நம்ம 100 கோடிக்கும் மேலான மக்களோட பாதுகாப்பு, நம்ம நாட்டோட இறையாண்மை, உலக அளவுல இந்தியாவுக்கு கிடைக்க போற ஒரு புதிய சக்தி வாய்ந்த அடையாளம் பத்தினது. அந்த அடையாளத்தோட பேர் தான் பிரம்மோஸ் 2. பிரம்மோஸ்னு சொன்னாலே எதிரி நாடுகளுக்கு ஒரு நடுக்கம் இருக்கும். அதுதான் உலகத்தோட வேகமான சூப்பர்சோனிக் ஏவுகணை. ஆனா இப்போ அதோட அடுத்த கட்ட பரிணாமம் பிரம்மோஸ் 2 ஒரு ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை உருவாக்கிட்டு இருக்கு. ஹைப்பர்சோனிக் இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் எதிர்கால போர்களோட தலையெழுத்தையே மாத்த போற மந்திர சொல். கொஞ்ச நாள் முன்னாடி இந்த பிரம்மோஸ் 2 ஏவுகணையோட இதே பகுதின்னு சொல்லப்படுற ஸ்கிராம்ஜெட் இன்ஜினோட ஒரு முக்கியமான தரைவழி சோதனையில நம்ம விஞ்ஞானிகள் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இது ஒரு புது சகாப்தத்தோட ஆரம்பம்னே நம்ம சொல்லலாம். நம்ம பாதுகாப்பு திறமையில இது ஒரு மாபெரும் வெற்றியா பார்க்கப்படுது. இந்த ஒரே வெற்றி இந்தியாவை அமெரிக்கா, ரஷ்யா, சீனா மாதிரி ஒரு சில நாடுகள் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கிளப்ல கொண்டு போய் சேர்த்திருக்கு. இனிமே இந்தியா மேல ஒரு தப்பான பார்வை பார்க்க நினைக்கிற எந்த நாடும் பல தடவை யோசிக்க வேண்டியிருக்கும். சரி, இப்போ இந்த ஹைப்பர்சோனிக் அற்புதம் எப்படி சாத்தியமாச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆச்சரியமான டெக்னாலஜி என்ன, இது நம்ம நாட்டுக்கு கொடுக்க போற அசைக்க முடியாத பலம் என்னன்னு ஆழமா பார்க்கலாம். பிரம்மோஸ் 2 பெருமையை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம அதோட அண்ணனான பிரம்மோஸ் 1 வீர வரலாற்றை ஒரு தடவை திரும்பி பார்க்கணும். பிரம்மோஸ்ங்கிறது வெறும் இரும்பும் எரிபொருளும் வெடிமருந்தும் சேர்ந்த ஒரு ஆயுதம் மட்டும் இல்ல. அது இந்தியா மற்றும் ரஷ்யா இந்த 2 பெரிய நாடுகளோட நட்போட சின்னம்னு தான் நம்ம சொல்லணும். நம்ம பிரம்மபுத்திரா நதியும் ரஷ்யாவோட மோஸ்கோ நதியும் சேர்ந்ததுதான் பிரம்மோஸ். 1998 இந்தியாவோட DRDOவும் ரஷ்யாவோட NPOவும் சேர்ந்து பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ்ங்கிற ஒரு கூட்டு நிறுவனத்தை உருவாக்குனாங்க. அந்த நேரத்துல உலகத்துல பெரும்பாலான ஏவுகணைகள் ஒலியோட வேகத்தை விட கம்மியா போற மாதிரி தான் இருந்தது. அதனால எதிரி நாட்டு ரேடார்கள் அதை சுலபமா கண்டுபிடிச்சு தடுத்து அழிச்ச அபாயமும் இருந்தது. இந்த சவாலை ஜெயிக்கத்தான் பிரம்மோஸ் பிறந்துச்சு. இது ஒரு சூப்பர்சோனிக் க்ரூஸ் ஏவுகணை, அதாவது ஒலியை விட சுமார் 3 மடங்கு அதிக வேகத்துல போகக்கூடியது. ஒரு நொடிக்கு 1 கிலோமீட்டர் தூரம். யோசிச்சு பாருங்க, ஒரு டார்கெட்டை குறி வச்சு ஏவிட்டா எதிரி சுதாரிக்கிறதுக்குள்ள, அவங்களோட பாதுகாப்பு சிஸ்டம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறதுக்குள்ள பிரம்மோஸ் அதோட வேலையை முடிச்சிடும். இதுதான் அதோட பெரிய வளமா பார்க்கப்பட்டுச்சு. இது கூடவே ஃபயர் அண்ட் ஃபர்கட் தத்துவத்துல இது வேலை செய்யுது. அதாவது ஏவுனதுக்கு அப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்கா இலக்க நோக்கி போகும். வழியில ரேடார் சிக்னல்களை வச்சு பாதையை மாத்திக்கிற திறமையும் அதுக்கு இருக்கு. தரையில இருந்து வெறும் 10 மீட்டர் உயரத்துல தாழ பறக்கிறதால எதிரி ரேடார்களோட கண்ணுல மண்ணை தூவிட்டு இலக்க அடைய முடியும். தரை, கடல், ஆகாயம்னு 3 இடத்துல இருந்தும் தாக்குதல் நடத்துற திறன் பிரம்மோஸ்க்கு இருக்கு. ராணுவ வண்டிகள்ல இருந்தும், கடற்படை போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள்ல இருந்தும், இவ்வளவு ஏன் விமானப்படை தங்களோட சுகோய் 30 MK போர் விமானத்துல இருந்தும் இதை ஏவ முடியும். இந்த மல்டி பிளாட்ஃபார்ம் திறன் தான் இந்திய படைகளுக்கு ஒரு சூப்பரான நெகிழ்த்தன்மையை கொடுக்குது. பிரம்மோஸோட வெற்றி பல சோதனைகள்ல நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதோட வேகம், துல்லியம் எல்லாமே உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. இந்த வெற்றியால தான் பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள் தங்களோட பாதுகாப்பை பலப்படுத்திக்க இந்தியா கிட்ட இருந்து பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்க ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க. வியட்நாம், இந்தோனேஷியா உட்பட பல நாடுகள் பிரம்மோஸை வாங்க ஆர்வம் காட்டிட்டு வராங்க. இது இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பெருமைன்னு நம்ம சொல்லலாம். ஆயுதங்களை இறக்குமதி செஞ்ச நாம இப்போ ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யற நிலைமைக்கு உயர்ந்திருக்கும். முதல்ல சர்வதேச கட்டுப்பாடுகளால பிரம்மோஸோட ரேஞ்ச் 290 கிலோமீட்டரா இருந்துச்சு. ஆனா இந்தியா MTCR ஒப்பந்தத்துல உறுப்பினரான பிறகு இப்போ நமக்கு அந்த கட்டுப்பாடுகள் எதுவும் இல்ல. இன்னைக்கு பிரம்மோஸோட மேம்படுத்தப்பட்ட மாடல்கள் 450 கிலோமீட்டர், 600 கிலோமீட்டர்னு படிப்படியா அதிகரிக்கப்பட்டு இப்போ 800 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தாக்குற பிரம்மோஸ் ஏவுகணைகள் சோதனை செய்யப்பட்டு வருது. இந்த அப்டேட் செய்யப்பட்ட ஏவுகணைகள் 2027க்குள்ள படைகள்ல சேர்க்கப்படலாம்னு எதிர்பார்க்கப்படுது. இது பாகிஸ்தானோட கிட்டத்தட்ட எல்லா பகுதிகளையும், சீனாவோட சில முக்கிய பகுதிகளையும் நம்ம தாக்குதல் எல்லைக்குள்ள கொண்டு வருது. பிரம்மோஸ் 1 ஒரு சகாப்தம்னா அதோட அடுத்த சாப்டர் தான் பிரம்மோஸ் 2. சூப்பர்சோனிக் வேகம் மட்டும் போதாது, எதிரிகளை முழுசா நிலைக்குறைய வைக்க அவங்களுக்கு யோசிக்க கூட நேரம் கொடுக்காத ஒரு வேகம் தேவைன்னு இந்தியா உணர்ந்துச்சு. அந்த தேடலுக்கு கிடைச்ச பதில் தான் ஹைப்பர்சோனிக் வேகம். ஹைப்பர்சோனிக் இந்த வார்த்தையை கேட்டாலே வேகம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா அது எவ்வளவு வேகம்? ஒலியோட வேகத்தை மாக்னு சொல்றோம். மாக் 1னா ஒலியோட வேகம். மாக் 1ல இருந்து மாக் 5 வரைக்கும் இருக்கிற வேகம் சூப்பர்சோனிக். நம்ம பிரம்மோஸ் 1 இந்த வகை தான். மாக் 5க்கு மேல, அதாவது ஒலியை விட 5 மடங்குக்கும் அதிகமான வேகம் தான் ஹைப்பர்சோனிக். பிரம்மோஸ் 2 ஏவுகணை மாக் 7ல இருந்து மாக் 8 வரைக்கும் வேகத்தை அடைகிற இலக்கோட வடிவமைக்கப்படுது. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு சுமார் 8600 இருந்து 9800 கிலோமீட்டர் வேகம். உதாரணத்துக்கு இந்த ஏவுகணை டெல்லியில இருந்து ஏவுனா பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத்தை வெறும் 6-7 நிமிஷத்துல போய் சேர்ந்துரும். இந்த அசுர வேகம் தான் ஹைப்பர்சோனிக் ஆயுதங்களோட ஸ்பெஷாலிட்டியே. ஆனா இந்த வேகத்தை அடைகிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்ஜின் தேவை. அதுதான் ஸ்கிராம்ஜெட் இன்ஜின். இது எப்படி வேலை செய்யுதுன்னு புரியணும்னா
தெரிஞ்சுக்கணும்னா நம்ம முதல்ல சாதாரண ஜெட் இன்ஜின் அப்புறம் பிரம்மோஸ் 1ல இருக்கிற ராம்ஜெட் இன்ஜின் பத்தி தெரிஞ்சுக்கணும். சாதாரண ஜெட் இன்ஜின் காத்த உள்ள இழுத்து அழுத்தி எரிபொருளோட கலந்து எரிச்சு பின்னோக்கி தள்ளி சக்தியை உருவாக்குது. ராம்ஜெட் இன்ஜின் சூப்பர்சோனிக் வேகத்துல போகும்போது காத்த அதிவேகமா உள்ள இழுத்து அந்த வேகத்தை கொஞ்சம் குறைச்சு அப்புறம் எரிபொருளோட கலந்து எரிச்சு சக்தியை உருவாக்கும். பிரம்மோஸ் 1 இந்த டெக்னாலஜில தான் இயங்குது. ஆனா மாக் 5 வேகத்தை தாண்டும் போது ராம்ஜெட் இன்ஜினால காத்த போதுமான அளவு மெதுவாக்க முடியாது. அங்கதான் ஸ்கிராம்ஜெட் ஒரு ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுக்குது. ஸ்கிராம்ஜெட்னா சூப்பர்சோனிக் கம்பஷன் ராம்ஜெட், அதாவது சூப்பர்சோனிக் வேகத்திலே எரியும் ராம்ஜெட். காத்த மெதுவாக்காம அதிவேகமா வர காத்திலே எரிபொருளை செலுத்தி எரிச்சு நம்ப முடியாத உந்து சக்தியை உருவாக்குறதா இதோட தந்திரம். இது சொல்றதுக்கு சுலபமா இருந்தாலும் செய்யறது ரொம்பவே கஷ்டம். ஒரு சூறாவளி காத்துக்கு நடுவுல ஒரு மெழுகுவத்தி அணையாம எரிய வைக்கிறதுக்கு சமம் தான் இந்த சவால். இதுல உருவாகிற ஆயிரக்கணக்கான டிகிரி வெப்பத்தை தாங்கிறதுக்கு ஸ்பெஷல் உலோக கலவைகள், செராமிக் பொருட்கள், அதிநவீன கூலிங் சிஸ்டம் எல்லாம் தேவை. இந்த தொழில்நுட்ப சவால்களை எல்லாம் தாண்டி தான் நம்ம DRDO சமீபத்தில் ஒரு வரலாற்று சாதனையை செஞ்சிருக்கு. ஜனவரி 9, 2026 ஹைதராபாத்தில் நடந்த ஒரு தரைவழி சோதனையில நம்ம உருவாக்கின ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் எரியூட்டு மறைய 12 நிமிஷங்களுக்கு மேல தொடர்ந்து இயக்கி வெற்றி கண்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2025 ஒரு முழு அளவு இன்ஜினை 120 வினாடிகள் இயக்கி பார்த்தாங்க. சில வினாடிகள் மட்டுமே இயக்க முடிஞ்ச நிலைமையில இருந்து பல நிமிஷங்கள் தொடர்ந்து இன்ஜினை இயக்குற திறனை இந்தியா இப்போ நிரூபிச்சிருக்கு. இந்த ஒரு சோதனை வெற்றி பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சோனிக் ஏவுகணை இனி வெறும் கற்பனை இல்ல அப்படிங்கறத நிரூபிச்சு அது சீக்கிரமே நிஜமாக போகுதுங்கிறதுக்கு ஒரு உறுதியான அத்தாட்சியா விளங்குது. ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜி தான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய ஆயுத போட்டி. இதுல ஜெயிக்கிறது தான் உலக ராணுவ சமநிலையை தீர்மானிக்கும். இந்த போட்டியில சில நாடுகள் தான் முன்னிலையில இருக்கு. அதுல முதலாவதா ரஷ்யா. ஹைப்பர்சோனிக் ஏவுகணையில உருவாக்கி அதை போர்க்களத்துல பயன்படுத்தின முதல் நாடு ரஷ்யா தான். அவங்களோட சிர்கான் ஏவுகணை மாக் 9 வேகத்துல 1000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போகும்னு சொல்லப்படுது. இது ஏற்கனவே அவங்க கடற்படையில பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு. அடுத்ததா சீனா. சீனா இந்த போட்டியில ரொம்ப தீவிரமா இருக்கு. அவங்களோட DF-17 மாதிரி ஏவுகணைகள் ஒரு ஹைப்பர்சோனிக் கிளைட் வாகனத்தை சுமந்துட்டு போகுது. இதை மறிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இது இல்லாம ஸ்கிராம்ஜெட் இன்ஜின்லயும் அவங்க தீவிரமா ஆராய்ச்சி செஞ்சுட்டு வராங்க. அதுக்கு அடுத்தபடியா அமெரிக்கா. ஆரம்பத்துல முன்னிலையில் இருந்த அமெரிக்கா சில சோதனைகள்ல பின்னடைவை சந்திச்சாலும் இப்ப ரொம்ப தீவிரமா பல ஹைப்பர்சோனிக் ஆயுதங்களை உருவாக்கிட்டு வராங்க. இந்த பெரிய சக்திகளுக்கு நடுவுல இந்தியா எங்க இருக்கு? பிரம்மோஸ் 1 மூலமா சூப்பர்சோனிக் தொழில்நுட்பத்துல நாம ஏற்கனவே நம்ம திறமையை நிரூபிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து DRDO தனியாவே HSTDV அப்படிங்கிற வாகனத்தை 2020 வெற்றிகரமா டெஸ்ட் பண்ணாங்க. இப்போ உள்நாட்டுல செஞ்ச ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் மூலமா அந்த வாகனம் மாக் 6 வேகத்துல 20 வினாடிகளுக்கு மேல பறந்து சாதனை படைச்சிருக்கு. அந்த 20 வினாடி வெற்றி தான் இன்னைக்கு 12 நிமிஷம் வெற்றிக்கு அடித்தளமா அமைஞ்சிருக்கு. ஸ்கிராம்ஜெட் இன்ஜினை நீண்ட நேரம் நிலையா இயக்குற அந்த டெக்னாலஜில நாம ஜெயிச்சதால நாம இப்போ ஒரு முழுமையான ஆயுதத்தை உருவாக்குற நிலைமைக்கு முன்னேறிட்டோம். இந்த வெற்றியின் மூலமா ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் ஏவுகணை தொழில்நுட்பம் கொண்ட நாடுகள்ங்கிற அந்த எலைட் கிளப்ல இந்தியாவும் கம்பீரமா இணைஞ்சிருக்கு. ரஷ்யாவோட நம்ம நட்பு மற்றும் தொழில்நுட்ப பகிர்வு பிரம்மோஸ் 2 திட்டத்தை இன்னும் வேகப்படுத்தும். அதனால உலக ஹைப்பர்சோனிக் போட்டியில இந்தியா ஒரு பின்தங்கிய போட்டியாளர் இல்ல, நம்ம ஒரு முன்னணி வீரரா உருவாயிட்டு வரோம். ஒரு ஹைப்பர்சோனிக் ஏவுகணைங்கிறது சும்மா வேகமான ஆயுதம் மட்டும் இல்ல, அது ஒரு கேம் சேஞ்சர்னு நம்ம சொல்லலாம். அது போரோட விதிகளையும் மொத்தமா மாத்தி எழுதிடும். பிரம்மோஸ் 2 நம்ம படைகளுக்கு கிடைச்சா அது என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்தும்னு நம்ம இப்ப பார்க்கலாம். இப்போதைக்கு உலகத்தில் இருக்கிற எந்த வான் பாதுகாப்பு அமைப்பாலையும் மாக் 5 வேகத்துக்கு மேல தாழ்வா பறந்து வழியில பாதையை மாத்திக்கிட்டே வர ஒரு ஏவுகணையை தடுத்து நிறுத்த முடியாது. அமெரிக்காவோட பேட்ரியாட், ரஷ்யாவோட S-400, இஸ்ரேலோட அயன் டோம் எதுவா இருந்தாலும் அதால பிரம்மோஸ் 2 மறிக்கிறது கிட்டத்தட்ட முடியாத காரியம்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அதோட வேகமே எதிரிக்கு யோசிக்க கூட நேரம் கொடுக்காது. அதே மாதிரி பிரம்மோஸ் 2 தாக்குதல் வரம்பு 1000 இருந்து 1500 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ரேஞ்ச் நம்ம அண்டை நாடுகளோட மிக முக்கியமான இடங்களை தாக்குற திறனை நமக்கு கொடுக்கும். எதிரி நாட்டோட தலைமை இடங்கள், ராணுவ கட்டுப்பாட்டு மையங்கள், ஆயுத கிடங்குகள் எதையும் நம்மால குறிவைக்க முடியும். போர் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்தா முதல் தாக்குதலை எதிரியோட போரிடும் திறனை முடக்கிற சக்தி பிரம்மோஸ் 2 இருக்கும். பிரம்மோஸ் 2 வளர்ச்சி நம்ம அண்டை நாடுகளுக்கு ஒரு தெளிவான செய்தியை சொல்லுது. பிரம்மோஸ் 1 பாகிஸ்தானோட எல்லா பகுதியிலையும் நம்ம எல்லைக்குள்ள கொண்டு வந்துருச்சு. பிரம்மோஸ் 2 அந்த தாக்குதலை சில நிமிஷத்துல நடத்துற திறனை நமக்கு கொடுக்குது. இது பாகிஸ்தானோட அணு ஆயுத மிரட்டலை சமாளிக்கிற ஒரு கருவியாகவும் இருக்கும். சீனா இந்திய பெருங்கடல அவங்களோட செல்வாக்கு அதிகப்படுத்த நினைச்சா அவங்களோட போர்க்கப்பல்களை தாக்குற திறன் பிரம்மோஸ் 2 இருக்கும். சீனாவோட S-400 வான் பாதுகாப்பு அமைப்பால கூட பிரம்மோஸ் 2 தடுத்து நிறுத்துறது கிட்டத்தட்ட முடியாத காரியம்னு நம்ம சொல்லலாம். இது இந்திய பெருங்கடல் பகுதியில் இந்தியாவோட ஆதிக்கத்தை நிலைநிறுத்த ரொம்ப உதவியா இருக்கும். இது கூடவே பிரம்மோஸ் என்ஜின் ஒரு புது ஏவுகணை தயாராகிட்டு வருது. இது இப்போ இருக்கிற பிரம்மோஸை விட சின்னதாகவும் எடை கம்மியாகவும் இருக்கும். இதனால ஒரு சுகோய் விமானம் 3-4 ஏவுகணையில கூட சுமந்துட்டு போக முடியும். நம்ம தேஜஸ் விமானம் கூட இதை சுமக்கும். இதே மாதிரி பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சோனிக் ஏவுகணையும் சின்னதா உருவாக்கப்பட்டா நம்ம விமானப்படை ஒரு கற்பனை செய்ய முடியாத ஒரு சக்தியா மாறி நிற்கும். பிரம்மோஸ் 2 திட்டம் ஆத்ம நிர்பர் பாரத், அதாவது தற்சார்பு இந்தியா திட்டத்தோட ஒரு சிறந்த உதாரணம். பிரம்மோஸ் 1 ஒரு கூட்டு முயற்சி அப்படின்னாலும் பிரம்மோஸ் 2க்கான முக்கியமான ஸ்கிராம்ஜெட் என்ஜின் தொழில்நுட்பத்தை DRDO உள்நாட்டிலே உருவாக்கி ஜெயிச்சிருக்கிறது நம்ம விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களோட திறமைக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றியா நம்ம பார்க்கலாம். இந்த ஏவுகணைகளை தயாரிக்க ஒரு பெரிய பிரம்மோஸ் உற்பத்தி மையம் கட்டப்பட்டிருக்கு. இது நம்ம பாதுகாப்பு தேவைகளை பூர்த்தி செய்யறதோட ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கும். பிரம்மோஸ் ஏவுகணைகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறது மூலமா நம்ம பொருளாதாரமும் வலுப்பெறும். இந்த மாதிரி ஒரு பெரிய தொழில்நுட்பத்தை நாமளே உருவாக்குறது பாதுகாப்பு துறையில மட்டும் இல்லாம விண்வெளி ஆராய்ச்சி மாதிரி பல துறைகளையும் நமக்கு உதவும். எதிர்காலத்துல குறைஞ்ச செலவுல சேட்டலைட் அனுப்புறதுக்கு கூட இந்த ஸ்கிராம்ஜெட் தொழில்நுட்பம் பயன்படலாம். வெளிநாட்டு தொழில்நுட்பத்தை வாங்கி அதை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி மாத்தி அதை விட ஒரு படி மேல நம்மளாலையும் உருவாக்க முடியும்னு DRDO நிரூபிச்சிருக்காங்க. இதுதான் உண்மையான தற்சார்பு. இதுக்காக நாம எல்லாரும் பெருமைப்படணும். கடைசியா பிரம்மோஸ் 2ங்கிறது வெறும் ஒரு ஆயுதத்தோட பேர் மட்டும்
கிடையாது, அது ஒரு புதிய சக்தி வாய்ந்த இந்தியாவோட அடையாளம். சவால்களை பார்த்து பயப்படாத, தொழில்நுட்பத்துல உச்சத்தோட நினைக்கிற இந்தியாவோட அடையாளம். சூப்பர்சோனிக் வேகத்துல உலகத்தை திரும்பி பார்க்க வச்ச நாம இப்ப ஹைப்பர்சோனிக் வேகத்துல ஒரு புது சரித்திரம் எழுத தயாராகிட்டோம். இந்த இன்ஜின் சோதனை வெற்றி ஒரு முக்கியமான மைல்கல். இதுக்கு அடுத்தபடியா அந்த இன்ஜினை ஒரு முழு ஏவுகணையில பொருத்தி வானத்துல பறக்க வச்சு சோதனை செய்வாங்க. அந்த சோதனைகள் 2027 ஆண்டுக்குள்ள நடக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. எல்லா சோதனையும் வெற்றிகரமா முடிஞ்சு 2028 ஆண்டுக்குள்ள பிரம்மோஸ் 2 இந்திய படைகளோட ஆயுத கடல்களை கம்பீரமா நிக்கிற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. அன்னைக்கு இந்தியாவோட பாதுகாப்பு கவசம் யாராலையும் உடைக்க முடியாதா இருக்கும். நம்ம எல்லைகள் இன்னும் பாதுகாப்பா இருக்கும். உலக அரங்குல இந்தியாவோட குரல் இன்னும் உறக்க ஒலிக்கும். இந்த மகத்தான சாதனையை செஞ்ச நம்ம DRDO விஞ்ஞானிகளுக்கும் பொறியாளர்களுக்கும் இதுல பங்கெடுத்த ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சல்யூட். அவங்களோட உழைப்பு தான் இன்னைக்கு இந்தியாவை இந்த உயரத்துல நிறுத்தி இருக்கு. இந்தியாவோட இந்த சாதனையை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தின் கீழே இது மாதிரி வேற என்னென்ன தொழில்நுட்பங்களை இந்தியா கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறீங்க? இந்த வெற்றி உலக அளவுல இந்தியாவோட இடத்தை எப்படி மாத்தும்னு கருதுறீங்க? உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி நம்ம நாட்டோட பெருமையை எல்லாரும் தெரிஞ்சுக்க உதவுங்க. இது மாதிரி நம்ம இந்திய ராணுவம் மற்றும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி தொடர்ந்து பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் திரள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது எங்களுக்கு இன்னும் இது மாதிரி வீடியோக்கள் செய்ய ரொம்ப ஊக்கமா இருக்கும். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.